இருக்கிறாள். எங்க இருக்கிற சதீஷ் பிளைன் கிஸ் வாங்கிக்கோ. பிளைன் கிஸ் வாங்கிட்டா உடனே பெட்ல சேர்ந்தா 5 நாளைக்கு வர முடியாது. அதனாலதான் மூதேவன் பறந்து விட்டு ஓடி போயிட்டாங்க. ஹாய் குலாபி. சத்தியம் அவர்கள் அப்படி 10 ரூபாய் தம்பி அண்ணா ஆளு கொடுத்து கொண்டு போடு. தம்பி அப்பா அவர்கள் இந்த பக்கமா அவனுக்கு மூஞ்சி வச்சு தேய்க்கலாம். ஏமாத்திரியா மாப்பிள்ள எல்லாம் நமக்கு சத்ராவதிகளாவே இருக்கிறாங்க. இன்னும் வெங்கடாஸ் அவர்கள் அவருடைய சொத்திலா இருந்து 10 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார். இன்னும் அவர் ஒரு சொத்திலா இருந்து 10 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவங்க 1 ரூபாய் செலவு செய்தால் 1 ரூபாய் வளர்ந்து பக்கச்சொம்பத்து மனச்சொம்பத்து உண்டாகி இந்த மாரியமுடி சன்னதி எப்படி வளர்கிறதோ அதுபோல ஒரு நீங்களும் உங்க அண்ணா 2 பேரும் பிறந்தீங்க. அப்புறம் 20 பிறந்திருந்தாலும் எனக்கு பிறகு ஒரு வில்லும் பிறந்தது. நீ பிறந்த அதே யாகத்துல ஒரு வில்லொன்னு பிறந்தது. அப்புறம் பாஞ்சாலி நான் எனக்கு பிறகு ஒரு வில்லும் பிறந்தது. அப்படி 3 பிறந்திருந்தாலும் என்னை எதற்காக பிறக்க வைத்தார்? எதுக்கோசரம் பிறக்க வச்சாங்க? நீங்க வயசுக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேன். ஐயா நான் தான் வயசுக்கே வரல. 5-6 சாமி சேர்த்து நான் வயசுக்கு வரலான்னு தான் நினைச்சேன். குழலுக்காரர் சிமிட்டல்லி பூசிட்டாரு. ஐயா இப்பதான் ஒரு குழல் வாசிக்கிறாரு. முன்னாடி அவர் கொத்தனாரு நான் சித்தாளு. ஆமா ஒரு கான்ட்ராக்ட் வேலை. ஒரு கான்ட்ராக்ட் வேலை. எல்லா வேலை முடிஞ்சு போச்சு. 3 பாந்து அடிக்கிற வேலை தான் சந்து அடிக்கிறது தான் இருக்குது. நைட் நேரமாயி போச்சு. 2 சந்து அடிச்சாரு. 3ஆவது சந்து அப்போ கரண்ட் போயிருச்சு. ஏன் ஒரு சந்து கோசம் காத்திருக்கணும்ட்டு நான் கலவை எடுத்து இப்படி கொடுத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தேன். ஆமா இவரு ஒரு சந்து அடைச்சிடலான்ட்டு கலவை எடுத்து அப்படியே கை தொலாவலா தொலைவிக்கிட்டு வந்தாரு. இதுதான் 3ஆவது சந்து கலவை எடுத்து கப்புன்னு அடிச்சாரு. அன்னைக்கு சட்டானது இன்னும் நான் வயசுக்கே வரல. அவர்கிட்ட உட்கார்ந்து பார்த்தேன். அது மேல புடுங்கிறதுக்குள்ள அடியில பூந்துகிட்டு போயிருச்சு. அதனால நீ வயசுக்கு வந்துட்டியா? வயசுக்கு வர மாட்ட முடியாதுதான் இருப்ப. ஆமா நீ வயசுக்கு வந்துட்டியா? அடியே நான் தக்க பதிலாக வயதாக இருந்தாலும் என்ன யாருக்குன்னு பிறக்க வைத்தா? யாருக்குன்னு பிறக்க வச்சாங்க? என்ன யாருக்கு திருமணம் செய்ய மனதிலே ஆசைகளை சொல்லி வளர்த்து வந்தா சொல்லு பார்க்கலாம்.
எதுக்காக பிறக்க வச்சாங்க? குருநாடு குருகுலம் குந்தி மக்கள் பாண்டவர் யுவராஜர்கள் அது இருவருக்கு மூற்றோர் இருவரை கிளையோர் நடுபிறந்த நாயகனாகிய அர்ஜுன மகாராஜனுக்கு மேல பிறக்க வைத்தார். அர்ஜுன மகாராஜனுக்கு உன்னை கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு உங்க அப்பா உங்க அம்மா உன்னை உற்பத்தி பண்ணாங்க. பிறக்க வச்சு அர்ஜுன மகாராஜனுக்கு பிறக்க வைத்து என்னை ஆளாக்கி அரும்பாயிருக்கு என்னை ஆளாக்கி வளர்த்தார். அப்படி நான் வளர்ந்து வாழுது சிறந்திருக்கும் போது எங்களுடைய நாட்டுக்கு எப்படி செய்தி வந்தது? என்னென்ன செய்தி வந்தது? எங்களுடைய நாட்டிலே என்ன விட்டு செய்தி வந்தது? அதையெல்லாம் நினைத்தா கடலிடம் வெளியே போது ஒரு செய்தி வந்ததா? என்னன்னு வந்த செய்தி? செய்தி என்ன? ஒரு பொல்லாத செய்தி வந்தது. இன்னும் சிவகுமார் அவர்கள் சிவகுமார் எனக்கு 10 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஹாய் குலாபி. குலாபி 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 நான் குலா போட்டு ஆட வந்தேன் பேபி பாத்தேன் நீ படம் பாபி நீ பாத்து முட்டு ஓது நான் ஏண்டா பணங்காலை சேர்ந்த தங்கராஜ் அவர்கள் முதலாக 20 ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார். வர சொல்லி மாசத்துக்கு வெளியே போக முடியாது. அதனால தங்கராஜ் அவர்களுக்கு மண்டலத்தாருடைய சார்பாக 10 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார். அஸ்வினி குரூப் மண்டலத்தார் சார்பாக 20 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார். குரூப்பா செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எந்த முகம் போனாலும் தங்க முகமாக்கி இந்த மாரியமுடைய நல்லது எப்படி வாங்கி வளர்கிறோம் அதுபோல ஒரு குடி வளர வேண்டும். உங்களுக்கு என்னென்ன செய்தி வந்தது? அரக்குமா மாளிகையில பாண்டவர் யுவராஜனை வைத்து அந்த பாதியாகி துரியோதனன் அப்பா சின்னப்பா பையன் சத்தம் போடுற அத்ராத்திரி சமயத்தில் அந்த பாண்டவர் யுவராஜர்களையும் அந்த அரக்குமா மாளிகையில் வைத்து பாண்டவர்களை கொண்டு விட்டார் என்று
ஏன் அது பாக்குற எருத்துக்கு புண்ணா காக்கை கொண்டாட்டமான வருத்தத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். எஞ்சி வச்சு உட்கார வரிசைக்கு அப்புறம் அடியே அப்படி அரக்குமா மாளிகையில் பாண்டவர்கள் மடிந்து விட்டார் என்று செய்தி கேட்ட உடனே இவருடைய தந்தையார் சுயவர நாட்டினார். அர்ஜுனனே இறந்து விட்டாரு, இனிமேல் இந்த பெண்ணை வைத்து என்ன செய்வது அப்படின்னு உலகத்தார் தேசத்திற்கும் நிருபம் நாட்டியிருந்தார். என் மகளோடு பிறந்த வளைக்க முடியாத வில் வளைக்கணும். அப்ப எத்தனையோ அரசர்கள் எல்லாம் அந்த வில்ல வளைக்க பார்த்தாங்க, யாராலும் வளைக்க முடியல. அப்பொழுது அர்ஜுன மன்னன் இவன் மறுபடியும் வளைத்து வந்து என்னை திருமணம் அந்த வில்ல வளைத்து ஏழை பிராமணனாக வந்து அர்ஜுன மகாராஜா அந்த வளையாத வில்ல வளைச்சு பிடிச்சாங்க. ஆமா, அப்படி திருமணம் செய்தாங்க. இவ ஒருவரை திருமணம் செய்து விதிவசத்தால் ஐவருக்கும் மனைவியானாங்க. போண்டாட்டீங்களா? ஆமா, நீதான். அப்புறம் ஐவராஜனுக்கு மனைவியாக இருந்தாலும் இந்திரபிரஸ்தாபத்தில் இருந்த எங்களை சந்திரமாக வரவழைத்து தூது பகடையாடி 12 வருடம் கானகம், 1 வருடம் அஜாதவாசம், 13 துளைத்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் 14 என்று குருவரிவார் கட்டளை இட்டார். அந்த குருவரிவார் கட்டளை கிணங்க நாங்க 12 வருடம் கானகம், 1 வருடம் அஜாதவாசம் துளைக்க நாங்க கானகம் புறப்பட்டு வந்துட்டோம். எத்தனை வருஷம் ஆகுது வனத்துக்கு வந்து இப்பொழுது சரியாக 9 வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. 9 வருஷம் இந்த காட்டிலேயே தான் இருக்கிறீங்க. என்ன செய்யும் காலத்தை நம்ம கிட்ட என்ன இருக்குது? என்னை தேடி காரணம் உங்க புருஷன் தர்மபூதி வர சொன்னார். தர்மபூபதி வர சொன்னார். நாக்கறுத்து மூக்கலத்துக்கு நான் பூக்களை புடிச்சு விடுவேன். உன் புருஷன் கிட்ட போலாமாயா? நீ இருக்கிற அத்துவானத்துக்கும் அவர் இருக்கிற மத்தியானத்துக்கும் வந்துட்டா எல்லாம் வரிசையா இருக்கும்.
இவ்வளவு பேர் பிடிச்சிட்டு அலைகிறாரு தருமபுரி. பாஞ்சாலி சுவாமி, நம்முடைய திவ்யமான பொற்பாதங்களுக்கு மல்லிகை முல்லை மலர் ரஞ்சனம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான நறுமணங்களாம் கொண்டு வந்து நம்முடைய பாதத்தை பெட்டி குமித்து நம்முடைய பாதத்தை கணவனே கண்கண்ட தெய்வம் என்று காலை மாலை தவறாதபடிக்கு அன்றாட அனுதினமே காலவரையில் பாதத்தை வந்தபடினா இந்த பரந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறது தெரியுமா? கணவனே கண்கண்ட தெய்வம் என்று காலையில விழுந்து பாதத்தை வளர்ந்தபடினா இந்த பரந்த உலகத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாதபடிக்கு 5 பேர் பஞ்ச பாண்டவர்களுக்கும் அழியாத பத்தினியா இருந்து நீடூழி கூடி வாழ்ந்திருப்பாய். வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் இந்த வையகத்தில் கோடான கோடிகாலம் தங்களோடு சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டோமா? அப்படி இருந்தாலும் அந்த புறத்தில் இருந்த என்னை அதே சீக்கிரமாக வரவழைத்திருக்கிறீங்க. என்னை எதற்காக வரவழைத்தீங்க? என்ன விஷயம்? இதோ அண்ணனாகிய பரந்தாம முன்னிலையில இதோ என் தம்பியாகிய அர்ஜுனனை இழிவா ஏசன்னு பேசுறதுனால அவன் வடக்கு திசைக்கு பிடிங்கிட்டு போனவன் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? வடக்கு திசா கண்ணு வடக்கு திசைக்கு நோக்கி போனேன். என் தம்பியாகி அர்ஜுனன் 7 நாளாகி இன்னும் வர காணோம். என்னாச்சோ ஏதாச்சோ எதுவுமே புலப்படாது இருக்குது. அதற்காக எல்லாம் தெரிஞ்சவன் எம்பெருமானாகிய பரந்தாமன்
மாயவனுக்கு வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் முக்காலங்களையும் நன்கு கற்றறிந்தவர். அவருக்கு தெரியாத விஷயம் இந்த அகில உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் மாமனாகிய அவரை கேட்டு விசாரிச்சோம்னா அவர்களுடைய எங்க இருக்கிறா என் தம்பின்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கலாம். ஆகட்டுங்க. அச்சுராகி எம்பெருமான் நினைத்து இப்பொழுதே சுத்தி செய்யலாம். சங்கு நானும் ஒலிக்குது. மாமன் வருவார் போல இருக்குது. சற்று நேரம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தர்மராஜனும் திரௌபதியும் பரந்தாமனாகிய ராயவனை நினைச்சு தோத்தின செய்ய அதே சமயத்தில் ராயவனாகிய எம்பெருமாள்